சொல்ல முடியாது. மினிமம் 250 ரூபா அவ்வளவுதான். நான் சின்ன பிள்ளை இருந்து இந்த வயசு வரைக்கும் ஐயோ வேலை இல்ல, நாளைக்கு என்ன செய்ய, இன்னைக்கு என்ன செய்ய, இப்படிதான் பொழுத ஓட்டிட்டு இருக்கோம். வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அலுமினிய பாத்திரத்துக்கு பொட்டடிக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அதாவது இந்த அலுமினிய பாத்திரம் வந்து மேலே வந்து பல இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதை வந்து எப்படி செய்கிறாங்க, சிமெண்ட் கலரில் இருக்கும். அதை வந்து இவங்க பாலிஷ் பண்ணுவாங்க, பாலிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொட்டடிப்பாங்க, வலுவலுன்னு கொண்டு வருவாங்க. அந்த பட்டறைக்கு தான் வந்திருக்கோம். பின்னாடி உங்களுக்கு சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் பாத்திரத்தின் வருகையினால் வந்து அலுமினியம் பாத்திரம் பயன்பாடுகள் வந்து குறைஞ்சிருச்சு. சிஎம்ஆர் ரோடு, மதுரை சிஎம்ஆர் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. தொப்போலத்திலிருந்து சிஎம்ஆர் ரோடு போகிற வழியில் விஎம்ஜே ஸ்கூல் இருக்கும். எதிர்த்தாப்பில் விஎம்ஜே ஸ்கூல் தெரியுது. ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன சந்து மணிக்க போகும். சந்துக்குள்ளே அந்த பட்டறை இருக்குது. அங்கே தான் நமக்கு வந்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதிரியான கண்டென்ட் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்க நண்பர்களே. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். லோகநாதன், நீங்க எத்தனை வருஷமா இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? பள்ளிக்கூடம் படிக்கும் போது இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதாவது 2வது 3வது படிக்கும் போது இந்த வேலைக்கு சும்மா விளையாட்டுத்தனமா அப்படியே வந்தது. ஸ்கூல் லீவுக்கு வந்தது. ஆமா, அப்படியே இதே பழக்கமாயி அப்புறம் படிக்க முடியாம அப்படியே இந்த வேலையில ஆரம்பமாயிருச்சு. 4 பேரோட உழைப்பு இருந்தால் தான் நண்பர்களே ஒரு பானை உற்பத்தி ஆகி வரும். ஒருத்தர் வந்து பாலிஷ் பண்ணணும், ஒருத்தர் வந்து வெளிப்பகுதி அடிக்கணும். வெளிப்பகுதி வந்து 2 பேர் அடிப்பாங்க. ஒருத்தர் வந்து பாட்டம் பகுதி, அதுக்கு பேர் வந்து அவங்க தூருன்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ அண்ணன் அடிச்சுக்கிருக்காரு. நீங்கள் பாருங்கள் எப்படி அடிக்கிறா பாருங்க, ஒரே நேர்கோட்டில் அடிக்கிறாரு. இது வந்து அவங்க வந்து கூலிக்கு கொடுக்குறாங்க, நீங்க அடிக்கிறீங்க. கூலி கொடுக்குறாங்க அவங்க. இப்போ அவங்க வந்து டெய்லி சம்பளம் தராங்க, வார சம்பளமா? டெய்லி கொடுத்துருவாங்க. டெய்லி அப்பப்போ கணக்கு முடிச்சோம், நீ யாரும் நான் யாரும். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு பானையை ஃபுல் ஃபினிஷிங் பண்ண போகிறாரு. இதுதான் கடைசி ஒரு ப்ராசஸ். இப்போ பானையை வச்சுட்டாரு. இப்போ வந்து பக்கத்தில் ஐயா வந்து உடல் அடிச்சுக்கிருக்காரு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உடல் அடிக்கிறது. இதுக்கு பேர் வந்து உடல்னு சொல்லுவாங்க. வெளிப்பகுதியை வந்து இவங்க உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எப்படி அடிக்கிறாரு பாருங்க, ஒரே நேர்கோட்டில் தட்டுறாரா. இந்த பாலம் மாதிரி இருக்கிற இந்த இரும்பில் தான் இவங்க வச்சு தட்டுவாங்க. இதுக்கு பேர் வந்து பனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இரும்பால் ஆன பாலம். இதுக்கு பேர் தான் நண்பர்களே பனை. இதுதான் நண்பர்களே இவங்க பயன்படுத்துகிற சுத்தியலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா சதுர வடிவில் இருக்கு. அதே மணிக்கு வந்து நல்லா பலன்னு இருக்கு. இந்த ஒரு பானை அடிக்கிறதுக்கு எத்தனை அது வந்து ஒரு 600க்கு மேல வந்துடும். 600 அடி அடிச்சாதான் ஒரு பானை வரும். 600. சரி, இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு பானை பண்ணலாம்? இந்த பெரிய பானை இதெல்லாம் கணக்கு சொல்ல முடியும். நாங்க சும்மா சோம்பேறித்தனம் பார்த்தா வேலை வச்சுட்டு இருக்கோம் ஒழிய கணக்கு கிடையாது. 6 நாள் வேலை பார்ப்போம். இப்படிதான் பொழுத ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம். எங்க மினிமம் அவ்வளவுதான் 300 ரூபா, 350 ரூபா. ஒரு கண்டிஷனா சொல்ல முடியாது. மினிமம் 250 ரூபா அவ்வளவுதான். இதனால எங்களுக்கு வருமானம் இதெல்லாம் அவ்வளவா இல்ல. பேருக்கு இப்ப பொழுது ஓட்டிட்டு இருக்கோம். நேரத்துல எந்த தொழில்நுட்பதைக்கு போய் பார்க்க முடியாது. அதனால சரி ஏதோ உட்காந்து 200 ரூபா 300 ரூபா கிடைக்கிறது பெரும்பாடு. ஒரு நாளைக்கா? ஆமா. இந்த புட்டு அடிக்கிறீங்க இல்லையா? இதுக்கு சுத்தியல் வந்து நார்மலா ஆசாரி யூஸ் பண்றது அந்த சுத்தியல் தானே இது? ஆமா. இது எப்படி சமமா இருக்கு, பளிச்சுன்னு இருக்கு? கொல்லம்பட்டையில கொண்டு போய் அடிச்சு இது கலர் வர்றதுக்கு அறம் சுத்தியலா இருக்கும். இது வந்து அந்த கலர் ஏரியா வந்தோடனே அடிச்சு கொடுத்தோடனே இந்த எமரி காயத்துல உப்பு காயத்துல போட்டு தேய்ச்சி இதை நாங்க பாலிஷ் பண்ணுவோம். அது வந்துடும். அது பாட்டுக்கு சீசன் எது இருக்கா இல்ல எப்பவுமே வேலை இருக்குமா? சீசன் இருக்கும். கொஞ்சம் நிதானத்தோட தான் கொடுத்துருவோம். எவ்வளவு திடீர்னு வேலை இல்லாம போயிரும். 2 நாள் 3 நாள் வேலை இருக்காது. இதுக்கெல்லாம் நாங்க தான் ஒண்ணும் செய்ய முடியாது. நான் சின்ன பிள்ளை இருந்து இந்த வயசு வரைக்கும் ஐயோ வேலை இல்ல, நாளைக்கு என்ன செய்ய, இன்னைக்கு என்ன செய்ய, இப்படிதான் பொழுத ஓட்டிட்டு இருக்கோம். மழை காலத்துல வந்து அவ்வளவுதான் வேலை பார்க்க மாட்டோம். மழை வந்துருச்சுன்னா வேலை இல்ல, பளிச்சுட்டு வராது. அது நாங்க வெளியே உட்காந்துட்டு இருக்கோம். இப்ப வெயில் பனி காத்து அப்படின்னா பிரச்சனை இல்ல. மழைக்கு தொழில் பாதிக்க ஆரம்பிச்சு இல்லைன்னா அவ்வளவுதான். அமைக்கிறோம், வேலை பார்க்க முடியாது. நீங்க முத வந்தது இந்த வேலைக்கு தான் வந்தீங்களா? வேற வேலைக்கு நான் இந்த வேலையும் போனதில்லை. இந்த பொட்டடிக்கிற வேலைக்கு தான் முத வந்தீங்க. இது தேய்ப்பாங்க, பழைய போட்டு தேய்க்கிறது.
அவ்வளவுதான் இப்ப மிஷின்ல இது வந்து அவ்வளவுதான் தேய்க்கிற வேலை இருக்கு தேய்ச்சுதான் வேலை பார்க்கணும். அவ்வளவுதான் சிரமத்தோட தான் பொழப்பம் நடத்திட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இதுதான் நண்பர்களே லேத்து மிஷின். இதுல தான் வந்து பாலிஷ் பண்ணுவாங்க. அந்த லேத்துக்கு தேவையான ஜாமான் ஃபுல்லா உள்ள வச்சிருக்காங்க. அந்த வீல்ஸ் இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு ஒரு பானைக்கு ஒரு ஒரு சைஸ் இருக்கு, மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதே பாத்தீங்கன்னா அவங்க லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பானைக்கான இது வச்சிருக்காங்க. சின்ன பானை, பெரிய பானை, எல்லா பானைக்கும் வச்சிருக்காங்க. இது ஃபுல்லா ஆயிலா இருக்கும், பாலிஷ் பண்ணாது. இதை மாற்றி தான் இவங்க வந்து வெளி பாலிஷ் பண்ணுறாங்க. இது வந்து வெளி பாலிஷ் பண்ணுறது. ஒரு ஒரு பானைக்கு ஒரு ஒரு டை வச்சுருப்பாங்க. அந்த டையை வந்து அந்த மோட்டரில் இருக்க சாஃப்ட்டில் மாட்டிடுவாங்க. மாட்டிட்டு பானையோட வாய்ப்பகுதியை வந்து இதில் வச்சு எமரி சீட்டை போட்டு தேய்ப்பாங்க. அந்த எமரி சீட்டை போட்டு தேய்க்கும் போது நல்லா பல ஆயிரம் நண்பர்களே. பாலிஷ் பண்ணி முடித்தோடனே வெளியே பொட்டடிக்கிறதுக்கு வந்து நண்பர்களே. இந்த பணம் ஃபுல்லா காலியா இருக்கு, வேலைக்கு ஆள் வர மாட்டாங்களா? இல்ல வேலைக்கு அவ்வளவுதான் ஆள் இல்ல. ரொம்ப பற்றாக்குறை ஆயிடுச்சு. வருமானம் கட்டுப்படி இல்லை இதுல. அதனால தொழில் மாத்திக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு நீங்க வேலை பார்த்து அவ்வளவுதான் இருக்கிற வச்சுதான். அவ்வளவுதான். புதுசா யாரும் வர மாட்டாங்க. இங்கே பாருங்கள் நண்பர்களே, அந்த சின்ன பானைக்கு 600 வாட்டி அடிக்கணும்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பானையாக இருக்குது. நம்ம உள்ளே போய் உட்காந்துடலாம் போல், அந்த சைஸுக்கு ஒரு பானை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எத்தனை வாட்டி இதில் வந்து சுத்தியல் அடிபட்டிருக்கும். எத்தனை நாள் இதுக்காண்டி உழைச்சிருப்பாங்கன்றதை பாருங்கள் நண்பர்களே. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து பாலிஷ் அடித்த பானைகள் இந்த பக்கம் கிடக்கு. அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து பாலிஷ் அடிக்க வேண்டிய பானைகள் கிடச்சி அடித்து அண்ணன் வந்து இங்கிட்டு போட்டுறாரு. இது வந்து பாலிஷ் அடிக்காத பானைகள். இங்கிட்டு பாலிஷ் அடிச்சுட்டு இங்கிட்டு போட்டுறாரு பாருங்க. அண்ணே பாலிஷ் மோட்டர் ஓட்டிக்கு இருக்காரு. இந்த மாதிரியான கண்டென்ட் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்